இந்த SSI input directory இதில் வந்து testdb 01 02 03 04.csv ஃபைல்ஸ் இருக்குது. இது என்னோட அவுட்புட் டைரக்டரி. testdb 01 ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஐடி கோஸ்ட் டைட்டில் வந்து ஒரு டேட்டா இருக்குது. testdb 02ல் ஐடி கோஸ்ட் டைட்டில் ஒரு டேட்டா இருக்குது. 03ல் ஒரு சிங்கிள் டேட்டா இருக்குது. 4ல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேட்டா இருக்குது. மெட்ரோ காலம் வந்து ஐடி கோஸ்ட் டைட்டில் மட்டும் இருக்குது. ஓகேவா? SS ஸ்டுடியோவில் 2015ல் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். Visual C ஷார்ப்பில் கன்சோல் அப்ளிகேஷன் என்ன ப்ராஜெக்ட்னா எக்ஸ்போர்ட் CSV ஃபைல்ஸ் டு எக்ஸல் டேட்டா வித் ஷீட். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வித் நேம். ஓகே, இப்போ வந்து டிஃபால்ட் கோட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸ்டாட்டிக் வாய்ட் மின்ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டில் உங்கள் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் லாக் ஃபோல்டர். ஸோ இன்கேஸ் இல்லை கோடில் ஏதாவது எரர்னா எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் டாட் லாக் அப்படின்ற நேமில் வந்து நம்ம வந்து எரர் வந்து இந்த டேரக்டில் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் வேரியபிள் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இன்புட் டைரக்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா SSI அவுட்புட் டைரக்டரி யூஸ் பண்ணுறோம். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .csvன்ற ஃபைல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபைல் டெலிமீட்டர் பார்த்தீங்கன்னா கமாண்ட் டெலிமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸல் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா testdbன்ற ஃபைல் நேம் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபைல் நேம் அந்த testdbன்ற ஃபைல் நேம் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கிறோம். அதேமாதிரி ஸ்ட்ரிங்கில் காலன் லிஸ்ட் வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் 16 ஃபைல் கவுண்ட் வந்து நம்ம ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இன்டீஜர் 16 ஃபைல் CNT ஈக்குவல் டு 0 வந்து இன்ட்டு 6 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் ஃபைல் நேம் 1 by 1. ஓகேவா? அது என்ன சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஸ்டோர்ஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபைல் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டில் பார்த்தீங்கன்னா யூசிங் சிஸ்டம் டாட் ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங். அதேமாதிரி எக்ஸல் யூஸ் பண்ணுறோம்னா யூசிங் சிஸ்டம் டாட் டேட்டா OLEDB. ஓகேவா? ஓகே, ஹெடர் ஃபைல் மிஸ் ஆகிடுது. ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ எந்த எரருமே இல்லை. ஓகே ஓகே இப்போ சோர்ஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம். அரேயில் தான் ஏன்னா மல்டிபிள் ஃபைல் இருக்கனால ஸ்ட்ரிங்கில் அரேயில் இருக்கும். ஃபைல் ஈக்குவல் டு டைரக்ட்லி டாட் கேட் ஃபைல் சோர்ஸ் டைரக்டில் பார்த்தீங்கன்னா அது அதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் ஐ மீன் ஃபைல் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு 1 by 1 தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா மல்டிபிள் டைம் ஒரே டைம் எடுக்க முடியாது. ஒரு மல்டிபிள் ஃபைல் இருக்குனால ஸ்ட்ரிங் அரேயில் வாங்கிட்டு ஒரு ஃபைலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரீட் ஃபர்ஸ்ட் லைன் ஹெடர் அண்ட் ப்ரிப்பேர் கிரியேட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸல் ஷீட். ஓகேவா? இது சிஸ்டம் டாட் ஐஓ டாட் ஸ்ட்ரீம் ரீடரில் ஃபைல் ஈக்குவல் டு நியூ சிஸ்டம் டாட் ஐஓ டாட் ஸ்ட்ரீமில் ஃபைல் நேம் நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம லோட் பண்ணுறோம் ஃபைல் நேம். ஓகே, ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஒன்லியில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் ரீப்ளேஸ் சோர்ஸ் டைரக்ட்லி, அதேமாதிரி ரீப்ளேஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அதுமாதிரி ரீப்ளேஸ் கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதேமாதிரி கிரியேட் டேபிள் நேம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் எக்ஸல் ஃபைல் நேம் அதுமாதிரி ஃபைல் டாட் ரீலைன் ரீப்ளேஸ் ஃபைல் டெலிமீட்டர் டெக்ஸ்ட் போட்டு நெக்ஸ்ட் பண்ண ஃபைல் வந்து ஃபைல் டாட் க்ளோஸ் சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒன்றில் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஸோ நம்ம ஹெடர் ஃபைல் வாங்கிட்டு அது வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸல் ஷீட்டில் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே, எல்லாமே வந்து நம்ம டெம்பரரியாக வாங்கிட்டு இல்லை வாங்கினதுக்கப்புறம் ஃபைல் டாட் க்ளோஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஃபார் எக்ஸல் ஆல்சோ ஆடிங் டேட் டைம். ஓகேவா? ஸ்ட்ரிங் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து MS ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது. Windows 7 இருக்குது, Windows 2007 இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெர்ஷன். அந்த வெர்ஷன் தகுந்த மாதிரி எக்ஸல் ஃபைல் வந்து மாறும். ஓகேவா? இது எதுக்குன்னா இப்போ என்னென்னா ஒரு புதுசாக எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே எதுனா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்து க்ரியேட் பண்ணுவோம். எக்ஸல் ஃபைல் நேம் என்னென்னா testdb ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். அண்டர்ஸ்கோர் டேட் அண்ட் டைம் அதுக்காக கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OLEDB கனெக்ஷன் OLEDB கமாண்ட் வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? க்ரியேட் பண்ணக்கப்புறம் அதில் என்ன பண்ணுன்னா எக்ஸல் OLEDB கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸல் ஒலே கனெக்ஷன் டவுன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸல் OLEDB கமாண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் OLEDB வந்து ஈக்குவல் கொடுத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் ஷீட் இஃப் டஸ் நாட் எக்ஸிட். இப்போ ஷீட் எதுவுமே இல்லைனா புதுசாக வந்து க்ரியேட் பண்ண செய்யும். ஓகே, அதுக்கு என்ன கொடுக்கலாம் இஃப் ஃபைல் CNT ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது என்னென்னா அந்த கமாண்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, கமாண்ட் டெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு கிரியேட் டேபிள் ஷீட் டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அதேமாதிரி எக்ஸிக்யூட் நான் கொரியா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணால் ரைட்டிங் டேட்டா ஆஃப் ஃபைல் டு எக்ஸல் ஷீட் இன் எக்ஸல் ஃபைல்ஸில் அதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா இன்டீஜர் கவுண்ட் யூஸ் பண்ணேன். கவுண்டர் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரிங் லைனில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் ஐஓ டாட் ஸ்ட்ரீம் ரீடரில் சோர்ஸ் ஃபைல் போட்டு நியூ சிஸ்டம் டாட் ஐஓட ஸ்ட்ரீம் ரீடரில் ஃபைல் நேம் வாங்கிக்கிறோம். ஓகே, இதில் வந்து வைல் லூப் தான் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ while loopல வந்து line equal to source file dot readline not equal to null கொடுத்துட்டு இப்போ கவுண்டரில் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் ஏதாவது ஹெடர் ஃபைல் இருந்தது அப்படின்னா அதே ஃபைலில் வந்து டேட்டா வந்து சேவ் ஆகும் அந்த உண்மையாக வந்து இன்செர்ட் ஆகும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் போய்ட்டு ஸ்ட்ரிங்கில் போட்டு இன்செர்ட் இன்ட்டு போட்டு எக்ஸல் ஃபைலையும் காலனிஸ் போட்டு வேல்யூ போட்டு ரைட்டில் ரீப்ளேஸ் அப்படின்னா இப்போ கமா போல் டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதில் வந்து என்ன ஃபைலையும் போட்டு அதோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் போட்டு சேவ் ஆகும். ஓகேவா? அதேமாதிரி வேர் கமாண்ட் ஈக்குவல் டு கொரி, அதேமாதிரி எக்ஸல் ஒலை சிஎம்டி கமாண்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி எக்ஸல் ஒலை சிஎம்டி எக்ஸிக்யூட் கொரி வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேவா? இது வந்து என்னென்னா நம்ம கவுண்டரில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ while loop யூஸ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணால் ஸோ ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸல் ஷீட்டில் ஒரு இதுவாக எடுக்கிறோம் ஐடி, அது கோர்ஸ் டைட்டில் ப்ளஸ் அதோடைய என்ன எக்ஸல் ஃபைல் சிஎஸ்சி ஃபைல் இருக்குல்ல அந்த .csv ஃபைலில் வந்து வாங்கிக்கிறோம். ஓகே, இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எக்ஸல் ஃபைல் எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸல் OLED கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிடுறோம். அதேமாதிரி சோர்ஸ் ஃபைல் டாட் க்ளோஸ் கொடுத்துரும். அதேமாதிரி ஃபைல் சிஎன்ட் இருக்கு இல்லையா ப்ளஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துரும். ஓகே, இன்கேஸ் கேட்ச் இதை நம்ம ட்ரை கேட்ச் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கேட்சில் இன்கேஸ் இந்த கோடில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா கேட்சில் வந்து நம்ம வந்து எரர்லாக் டுடே டேட் எரர்லாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் என்ன நேமோ இப்போ டாட் லாக்னு நேம் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னுடைய SSIS இன்புட் டைரக்டரி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 CSV ஃபைல் இருக்குது, .csv ஃபைல் இருக்குது. இப்போ நான் பில்டில் வந்து பில் ஸ்விட்சிங் கொடுத்துட்றேன். பில்டு வந்து என்னன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, பில்டு வந்து சக்சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட SSIS அவுட்புட் டைரக்டரியில் TestDB அப்படின்ற எக்ஸல் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் போட்டுட்டு அது .xlsxன்ற நேமில் சேவ் ஆகிடும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இல்லை பாருங்கள், ஐடி கோர்ஸ் டைட்டில் ஃபைல் நேம் என்ன CSVயோட ஃபைல் நேம் பாருங்கள், TestDB 01 02 03 04 .csv ஃபைல் இருக்கா. ஸோ அதேமாதிரி இப்போ இன்புட் டைரக்டரியில் கண்டென்ட்டும் அவுட்புட் டைரக்டரி கண்டென்ட்டுக்கு சேமாக இருக்குது. ஒரு டைம் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தா எல்லா கண்டென்ட் வந்து ஒன்றா வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, இன்கேஸ் லாகில் பாருங்கள், லாகில் எந்த எரருமே இல்லை. இன்கேஸ் எரர்னால் நம்ம வந்து அதில் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி என்ன லாகோ ஏதோ அந்த கோடில் வந்து சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 TSP ஃபைலும் வந்து நம்ம சிங்கிள் CSV ஃபைலும் சிங்கிள் எக்ஸல் ஃபைலாக கிரியேட் ஆகும். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.